தமிழ் ஆடியன்ஸ் 6 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகி பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா யூடியூபர்ஸ் தான் வியூஸுக்காக நெகட்டிவ் ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க. அதாவது பாசிட்டிவை வந்து சொல்லாமல் நெகட்டிவ் ஜாஸ்தியாக வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படம் பார்க்க போன யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், ஏன் மக்களே இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், ஏன்டா தமிழ் சினிமாவில் வருஷம் பல படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த பல படத்தில் ஏதாவது ஒரு 10-15 படம் வந்து இப்படி நாசமாக தான் போயிடும், அது நல்லா தான் இருக்காது, இதை ஏன்டா பெருசாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் நான் பெருசாக பேசுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம், டைரக்டர் சங்கர். இன்னைக்கு வரைக்கும் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழியாமல் இருக்குது. பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேர் வந்து இருக்குது. ஆனால் அவருடைய படம் இப்படி மக்கள் கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் பெரிய விஷயம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த படம் பார்க்க போயிருந்தேன், ஆக்சுவலி ரிவ்யூ போட்டிருக்கணும். நான் ஏன் ரிவ்யூ போடலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க, இந்த யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வலிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ரிவ்யூ போட்டு புதுசாக ஒன்றும் பேச போகிறது இல்லை. ஏன் மக்கள் இந்த அளவுக்கு இந்த படத்தை திட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா சங்கர் சார் தான். ஸோ அவரை பற்றி பேசி ஆகணும். சங்கர் சாருடைய படங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் ஆடியன்ஸில் நமக்கு தெரியாதானே. ஸோ அப்போ அவருடைய படங்கள் அப்படின்னாலே ஒரு 4-5 சாங் இருக்கும். ஒரு 4-5 சாங்கில் 3 சாங் வந்து ஃபாரின் சாங் இருக்கும். ஒரு பாட்டுக்கே பயங்கரமாக செலவழித்து எடுப்பார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த இந்தியன் டூவில் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ கேலண்டர் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாங் வந்து இருக்குது இந்த படத்தில். அந்த சாங்குக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து தாத்தா வர சாங்குக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு பார்க்கும்போதே இது சங்கர் சாரோடைய படத்துடைய பாட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு பாட்டுக்கு வந்து செலவழிச்சிருக்காங்க. ஓகே தான். இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா திரைக்கதை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிவாஜி படமாக இருக்கட்டும், அந்நியன் படமாக இருக்கட்டும், அந்நியன் படத்தை விட்டுருங்க, சிவாஜி படத்தை எடுத்துக்கலாம். சிவாஜி படம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து படம் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து இந்த படம் ஓடும். அதாவது ஹீரோவாக இருக்கக்கூடிய ரஜினி சார் வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறதே வந்து பெருசாக வந்து காட்டியிருப்பாங்க. எப்படின்னா படத்தில் வந்து அந்த போர்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 20 to 25 மினிட்ஸ் இருக்கும். தீபாவளிக்கு வந்து குடும்பத்தோட வீட்டுக்கு போவாங்க, அங்கே ரகலை நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் விற்கக்கூடிய இடத்துல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு ஃபைட் சீனு, இப்படி ஹீரோ கரெக்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ்க்கு மேலே வந்து அந்த படத்தில் வந்து போர்ஷன் வந்து இடம்பெற்றிருக்கும். ஆனால் அந்த படம் நமக்கு பார்க்கும்போது ஸ்லோவாக இருந்துச்சா? ஸோ கண்டிப்பாக இருந்திருக்காது. அது காரணம் என்ன தெரியுமா? அந்த ஹீரோ சந்திக்க போய் லவ் பண்ணுற மாதிரி போர்ஷன் காட்டுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. படம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கும், ரொம்ப பயங்கரமாக பார்த்துட்டு இருப்போம். டக்குனு ஒரு பிரேக் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பார், அங்கே ஒரு காமெடி நடக்கும். அப்போது இந்த அளவுக்கு அந்த படம் வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியாவது இந்த படம், இந்த இந்தியன் 2 படம் இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய படங்கள் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போகும். சில படங்களில் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும், இந்த கல்கி படம் மாதிரி. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஸ்லோவாக போகிறது தான் பெரிய விஷயம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைலாக் வரும். அதாவது இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் கூட கேட்டிருப்பீங்க, காந்திய வழியில் நீங்கள், நேதாஜி வழியில் நான் அப்படின்னு சொல்லி வந்து கமல் சார் பேசியிருப்பார். அந்த டைலாக்கோட வந்து படத்தை வந்து நிறுத்திடலாம். அதுக்கடுத்து ஒரு சீனை கொண்டு வந்து அந்த சீனை பிரம்மாண்டமாக காட்டி அதுக்கடுத்து இன்ட்ரோ பிளாக் வந்து போட்டிருந்தாங்க படத்தில். எனக்கு ரொம்ப பிடிக்கல, எனக்கு அது ஆக்சுவலாக பிடிக்கல. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். கமல் சார் வந்து அந்த டைலாக் பேசி முடித்தோடனே அவங்க வந்து இன்டர்வியூஷனை போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு சீனை காட்டி அதை பிரம்மாண்டமாக காட்டினது தான் ரொம்ப வேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபே. இன்னொன்று என்னென்னா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான், இன்ட்ரோ பிளாக்கும் கிளைமேக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கணும். அப்படி இருந்தாலே வந்து படம் வந்து ஹிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட இந்த இந்தியன் 2 இன்ட்ரோ பிளாக் சூப்பராக இருக்கா கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த இன்ட்ரோ பிளாக்ல அந்த சீன் வச்சதே ரொம்ப வேண்டாத ஒன்று தான், அதுவும் இல்லை. சரி, கிளைமேக்ஸாகவும் நல்லா இருக்கா கேட்டிங்க அப்படின்னா கிளைமேக்ஸும் நல்லா இல்லை. ஆனால் கிளைமேக்ஸுக்கு அடுத்து இந்தியன் 3 ட்ரெய்லர் வந்து போடுறாங்க, அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ இந்த 2 இடத்துலையுமே படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குன்னா செகண்ட் ஹாஃப்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செகண்ட் ஹாஃப்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஸ்லோவாக இருந்து அதை ஏற்றுக்கிட்டால் கூட செகண்ட் ஹாஃப் ரொம்ப அதை விட ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. இது இன்னுமே வந்து ஆடியன்ஸை ரொம்ப முகம் சுளிக்க வச்சுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேசிங் சீன் ஒன்று வரும். அதாவது எப்படின்னா கமல் சார் வந்து இந்த ஒரு சிங்கிள் வீல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு வண்டி, அந்த வண்டியில் வந்து போய்கிட்டு இருப்பார். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது, அது நிற்கவே இல்லை, போய்கிட்டே இருக்குது. அதான் ஆடியன்ஸ் பார்த்துருக்குங்களா. ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்க வந்தவர் தியேட்டரில் உட்காந்து கிளாஸ் ஆடிட்டு இருக்காரு.
ஏன்னா இதான் நான் வந்து உன்னை பார்த்ததே இல்லை. ஸோ அதுவும் கமல் சார் படத்துக்கு நடக்குங்கிறது தான் அங்கே பெரிய விஷயம். ஓகே, அப்புறம் அப்போ இந்த படத்தில் ஃபுல் நெகட்டிவ் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே சங்கர் சார் பண்ணிக்கக்கூடிய மிஸ்டேக்கை நான் என்ன பார்க்குறேங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. என்னன்னா வந்து சங்கர் சார் ஒரு பெரிய இயக்குனர், பிரம்மாண்ட இயக்குனர். அண்ட் அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடச்சிருச்சு, லைக்கா ப்ரொடக்ஷன் கிடச்சிருச்சு. அண்ட் ஒரு பெரிய ஸ்டாரு கமல் சார் கிடச்சிட்டார் அப்படிங்கும்போது ஸோ சூப்பராக எடுத்திருக்காரு. இப்போ அந்த படம் பார்க்கும்போது சங்கர் சார் படம் மாதிரி தான் தெரியுது. மேக்கிங்லாம் இருக்கட்டும் அதெல்லாமே எடுத்திருக்காரு. நிறைய விஷயங்களை, நிறைய சீன்ஸை சூப்பராக எடுத்துட்டு அதை வந்து அவரால் நீக்க முடியலை. ஸோ படத்துக்கு வந்து நீக்க முடியல. அது வந்து படத்தில் தேவைப்படலைங்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ தேவைப்படலாம் அதை வந்து எடுத்துருக்கலாம். ஆனால் அதை வந்து எடுக்கவும் முடியல அவரால். ஏன்னா அது சூப்பராக எடுத்தாச்சு, இல்லை பிரம்மாண்டமாக எடுத்தாச்சு. அப்போ அதை வந்து படத்துல இருந்து எடுக்க முடியாது, படத்தில் வச்சு தான் ஆகணும் அப்படின்னும்போது இதுதான் படம் வந்து ஸ்லோவாக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு சீன் இருக்குது, அந்த சீன் ஸ்லோவாக போகுது அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா ஸ்லோவாக போகிற சீனே பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ எப்படி யோசிச்சு பாருங்க, படம் பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் கதை தான் படத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ இந்த இந்தியன் 2 படம் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த படம் பார்க்க போனால் அப்போ ஒரு ஒருத்தமே இல்லையாது கேட்டிங்க அப்படின்னா ஒருத்தப்புள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலை வந்து சூப்பராக பேசியிருக்காங்க. நிறைய அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய ஸ்கேமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள பேசியிருக்காங்க. படத்தில் சூப்பராக பேசியிருக்காங்க. ஆனால் ஓவராக பேசுனது தான் பெரிய விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து டீ குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிப்பீங்க, 2 டீ குடிப்பீங்க. உங்களுக்கு சாப்பாடே தராமல் ஒரு நாள் ஃபுல்லாக டீயை கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா? அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு டைம் சொல்லலாம், 2 டைம் சொல்லலாம். படத்தில் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் படத்து மக்களுக்கு வந்து அறுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு படம் பார்க்கும்போது என்னடா இவங்க இப்படி போட்டு அறுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும், எப்படா இன்டர்வல் பிளாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃபே அப்படி தான், எப்படா படம் முடியும் தான் இருந்தேன். இப்போ நான் படம் முடியும் ஏற்றமாக இருந்தேன். அந்த படம் லாஸ்ட்டு முடியும் போது அது என்ன இந்தியன் 3யோடைய ஒரு ட்ரெய்லர் ஒன்று வரும்னாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் அது எப்படா வரும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 3யோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இந்த 2ல் சொல்ல கருத்தையே வந்து ஒருத்தர் கேட்க மாட்டான். படம் பார்க்க போனால் ஒருத்தருமே கேட்க மாட்டான். இவங்க 3ல வேற ஒரு விஷயம் சொல்ல வராங்க. அதை மக்கள் எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது.